இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சில தவறுகள், அதை நான் சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். என்றால் அந்த 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 தவறுகள் மிச்சம், அதாவது கவனமாக டீல் பண்ணப்படலைன்னு சொன்னால் அந்த கூட்டு உறவு என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் அவசரமாகவே அழிந்து போகக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல பல குடும்பங்கள் நல்ல கூட்டு குடும்பமா இருப்பாங்க, நல்ல இணைஞ்சிருப்பாங்க, இரத்த உறவுகளோட பலமெல்லாம் இருக்கும். ஆனா பேரம் பேத்தி என்று வந்த பின்னால அதுக்கு இதுகள் கிடைக்காதனால, அந்த வழிகாட்டல்கள் கிடைக்காதனால அது என்ன செஞ்சிருது, பிரிஞ்சு போற கட்டங்கள் வருது. இப்ப அண்ணன் தம்பின்னு சேர்ந்து நடந்திருப்பாங்க, சகோதரி சேர்ந்து நடந்திருப்பாங்க, உங்களுக்கு புள்ள வர ஆரம்பிக்கும், புள்ளகளால பிரிய ஆரம்பிப்பாங்க. இவன் அவனத்தை பறிச்சு, சின்ன பிள்ளைங்க ஒரு வயசு ஆகி பறிச்சுப்பாங்க, அத்தனை வேலையும் சரி மனைவி இங்க போட்டு விடுறது, நான் அவதானிச்சுட்டு வர, நீ வெயிட் பண்ணுன்றது இவர். சரியா? அப்படின்னா ஹஸ்பண்ட் சரி ஓகே விலகிதான் ஈகிறாரு அப்படின்றது. எப்படி நடக்கிறது இல்லைன்னு சொன்னா, சின்ன பிள்ளைனா சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். இதை வச்சு என்னது வரலாற்று பிள்ளை பண்ணாது. சரியா? என்ற மாதிரி அதை மறைமுகமா சொல்லணும். சரியா? நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இது நிறைய பேர் தெரியாம நடக்கிறது. சரி, நான் ஒரு பகுதி தொகுத்து வச்சிருந்தேன். இதை நம்ம இந்த பதிவு செய்யறோம், இதை போடுவோம். முதலாவது இரத்த உறவுகள்ல இந்த தவறுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள் என்னன்னா, மூத்தவர்களின் அர்த்தமற்ற கோபங்கள் மரியாதையோடு அனுசரிக்கப்பட வேண்டும். குடும்ப உறவுகள் நடக்கிற அர்த்தமுள்ள கோபங்கள் எல்லாரும் மரியாதை அனுசரிப்பான். மூத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்தை வளர்த்து அவன் அனுபவத்தோட பல பாதிப்புகளோட அப்படி உட்கார்ந்து திடீர்னு மூத்தவர் கோவப்படுவார். வாப்பாவா இருக்கலாம், உம்மாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், சாட்டை ஒரு குடும்பமாய்க்கும், ஒற்றுமையா வாழ்ற குடும்பமாய்க்கும். அவர் ஏதாவது கத்திட்டு போன, இவரு சும்மா கத்திட்டு போயிருக்காரு, இவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் விளங்கிட்டா, இப்படி கத்தினா நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் இருந்துட்டீங்களா, இவங்களாலதான் குடும்பம் பிரியுதுன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. இவன் தான் பிரிக்க போறான் இப்ப, ஆனா அவனாலதான் குடும்பம் பிரியுது கத்திடுறது. அவர் கத்தினது பிழை. ஆனா அவருடைய வயசு 50-60 வயசால அவர் அதை ஏத்துக்கல மாட்டார், பேசாம தான் இருப்பார். இந்த பேரம் பேத்தி இவன் நேத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுப்பான், வெளிநாட்டு பேத்து ஒரு 25 வயசு. அவன் தான் இதை கோத்துடுறது. ஏன்னா மாமா இப்படி பேசினாரா அப்படி எப்படின்னு சொல்லுவேன். என்ன மாமா அவன் ஒரு கத்துறது, அதோட குடும்ப சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சு போறது. இவர் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதோட அதை என்ன செய்யறது, பிரிச்சு விடுறது. மூத்தவருடைய கோபம் அந்த குடும்பத்தில் ஒரு விதியாய்க்கணும். இந்த குடும்ப தலைவர்கள், இந்த குடும்பத்துல பொறுப்புள்ளவர்கள் அர்த்தமற்று கத்திட்டாங்கன்னா அதோட மறந்துடணும். அது வழக்காகவும் கூடாது, அதை விசாரிக்கவும் கூடாது. அது சப்ஜெக்ட் அவர் பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும். பேரன்ல இருந்து பேத்திலிருந்து சகோதரர்கள் இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்தனைக்கே எடுக்கக்கூடாது பழக்கணும். அவர் அப்படி பேசிக்க கூடாது, இப்படி பேசிக்க வழக்குக்கே எடுக்கக்கூடாது. அல்லது தாய் சொல்லக்கூடாதுன்னு, மாமா அப்படித்தான் பேசுவார், நீ அதை கணக்கு எடுக்காது, அவருக்கு சின்னத்துல இருந்து அப்படி முந்தைய ஒரு காலத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு என்று பழைய சம்பவத்தை கொண்டு அவன் மனசுல திணிச்சு இப்படி நடக்கக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே அவர் அப்படித்தான் இப்படின்னு சம்பந்தம் இல்லாத சண்டையெல்லாம் இந்த பிள்ளைக்கு என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான். இது செய்யக்கூடாது. ரெண்டாவது, மரியாதை. அவனோட கோபம் மரியாதையோட நான் சொல்லுவோம். ஒரு அண்ணன் திடீர்னு ஒரு தம்பிக்கு அரைஞ்சிட்டான்னு வைங்களேன், 50 வயசு அண்ணன் 35 வயசு பிள்ளை தம்பிக்கு அரைஞ்சிட்டான். அந்த தம்பி, அந்த ரத்த உறவுள்ள தம்பி என்ன, நானும் இது வரைக்கும் அப்படி செய்ய அரைஞ்சாலும் அமைதியா இருக்கணும். எல்லாருக்கும் முன்னாலேயா இருந்தாலும் அமைதியாக்கணும். ஊர் விளங்கணும். நானுக்கு அவன் கொடுத்த மரியாதை, அண்ணனுக்கு அவன் கொடுத்த மரியாதை என்றது ஊரே என்ன செய்யணும், அதை விளங்க. அதுதான் அது சிஸ்டம், இதான் அந்த நடைமுறைன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு எப்படி நீ அட்டிக்கலான்னு அவன் கோவப்படக்கூடாது. அண்ணன் எல்லாருக்கும் முன்கால வச்சு பேசிட்டாலும் அந்த ரத்த உறவுக்குரிய மரியாதை அவன்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட பாப்பா இன்னும் நீங்க அடிச்சு சும்மா இருக்கீங்கன்னு ஒரு பிள்ளை சொன்னானே, கூட்டு திருப்பி சின்னத்துல எல்லாம் வார சண்டையில நான் தான் கூட அவனுக்கு அடிப்பேன். மரியாதைக்கு அவன் சும்மா இருந்தா அவன் எப்படி பழகுவான்டா, பொறுமையில படிக்க மாட்டான். தம்பியை பாப்பான் அவன், இவனுக்கு அதை தாண்டி. சரியா? அப்படி நீ என்ன செய்யணும், அந்த அந்த நடைமுறையில நீ என்ன செய்யணும்னா, ஏண்டா அண்ணன் அவனுக்கு அடிக்கிற எல்லா உரிமையும் என்ன செய்யுது இருக்குதுன்றது பலம். அது பலம். அந்த அந்த சில நேரத்துல ஒரு 50-60 வயசு ஆகிடும், கோபமா வாப்பா ஏசி விட்டுருவார், பட்டு மோசமா கோபமா தந்தை என்ன செய்வார், ஏசி விட்டுவார், அளவுக்கு அதிகமா ஏசி விட்டுவார். நீ அறிவு கட்ட, உனக்கு விளக்கம் இல்லாத நிலைமைக்கு, உனக்கு படிப்பறிவு இல்லை, அப்படி இப்படி எதையாவது சொன்னான்னு வைங்களேன், இவர் எனக்கு படிப்பறிவு இல்லையா, உங்களோட இப்படி பேசக்கூடாது. அந்த தந்தை திருப்பி பேசுற ஒவ்வொன்றையும் அவர் சுமந்த வழிக்காக நம்ம சுமக்கணும். அவர் சுமந்த வழிக்காக நம்ம சுமக்கணும். ஏன்னா தந்தை அர்த்தம் மட்டும் எவ்வளவு பிழையா ஏசுறான்னு விளங்கணும். எல்லாருக்கும் விளங்கினாலும் நீங்க என்ன செய்யணும், அமைதியே கடைபிடிக்கணும். காரணம், உன்னை வளர்த்தவர், உன்னை உருவாக்கினவர். அவர் சரி செஞ்சா மட்டும்தான் நீ மரியாதை கொடுக்குறேன்னு, அது மரியாதை அல்ல. அவர் பிழை செய்யற நேரத்திலையும் அது அவங்களுக்கு உரிமையை கொடுக்கணும். நல்லா 10 வருஷம் 20 வருஷம் ரத்த உறவுகளால் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கோபத்துல கண்ணாபினா நம்மளுக்கு ஏசிருப்பாங்க. அதை சபூர் செய்யணும், அதுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட ஏசுற உரிமை உள்ள இடத்துலயும் ஏசிக்கிறாங்க. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி ஏசுறதுன்றது அவர் என் மீது வச்சுக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவருக்கு காட்ட விடணும். இது மிக முக்கியமான பகுதி. இரண்டாவது,
இளையவர்களின் தவறுகள் கருணையோடு திருத்தப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு பகுதி. சின்ன பிள்ளைகள் பிழை விடுவாங்க, திருத்துறவங்க பெரியவங்க என்ன செய்யணும்னா பாஞ்சு அடிச்சுட்டு அதில் உளுந்துருட்டிக்க கூடாது, கருணையோட திருத்தணும். சில பாட்டிக்கு அனுபவம் பேசுறதுதான் வேலை. எதை சொன்னாலும் பாரு ஏண்ட அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படின்றது. நீ போய் அறிவு கட்டத்துல அனுபவப்பட்டதுக்காக அவ என்ன செய்ய வேலைடா, எதையாவது சொல்லி ஏண்ட அனுபவத்துல நான் சொல்றேன், கவனமா இரு. 40ல கல்யாணத்தை முடியும், சரியா? உனக்கு அமைஞ்ச சோதனையை புள்ளையில திணிக்கிறது. கல்யாணம் அப்படின்னு சப்ஜெக்ட், அது ஏதாவது தொழில் ஒன்று செய்ய போனா இந்த பிசினஸ் நான் 10 முறை செஞ்சு அடி வாங்கிக்கிறேன். உனக்கு தெரியாததுக்காக வேண்டி என்ன செய்ய, அல்லாவுடைய விதி நீ அப்படி நடக்கணும். நான் 11ஆம் முறை ட்ரை பண்றேன், விட மாட்டாங்க. இப்படி அந்த அனுபவத்தை சொல்லி புள்ளையோட தவறுகளை திருத்தக்குள்ள சாதாரணமாக அழகான முறையில இப்படி திருத்தணும். இது இந்த 2 பேரும் நல்ல முறையில் அந்த இது வரதுக்கு வாய்ப்பாயிருக்கும். அடுத்தது நிர்பந்தமான முடிவுகளின் காயங்கள் ஆற காலம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் சில நிர்பந்தமான முடிவுகள் எடுத்தே ஆகணும். ரத்த உறவுல இந்த கூட்டு குடும்பத்தில் சில நிர்பந்தமான முடிவுகள் வரும். இல்ல போறது இல்ல, இல்ல வாரது இல்ல, இல்ல அதை கொடுக்கறது இல்ல, இதை செய்யறது இல்ல, இங்கதான் எடுக்கிறது, இங்கதான் வாரது. அது ஒரு 10 பேருக்கு என்ன செஞ்சிடும், காயத்தை ஏற்படுத்திடும். பிள்ளைகளுக்கு காயத்தை ஏற்படுத்திடும். அவன் ஒருத்தன் பேர் ஒரு மூலையில குந்திரிப்பான், இன்னொருத்த ஏசிக்கன் இருப்பான், அதரிப்பான். ஒரு நல்ல தலைமை என்ன சொல்லணும்னா அப்படிதான், ஊசி போட்டா வலிக்கு அது கத்தத்தான் செய்வான். ஏண்டா கத்துறான்னு எந்த டாக்டரா கேட்கிறாளா, ஏன்னா கத்துறாய் உனக்கு ஒன்றான அளவுக்கு தான் ஊசி போட்டிக்கிறேன், சும்மா கத்திட்டீங்க அப்படின்னா அது டாக்டர் பீல, நீ போட்டது அவட தேவைக்கு கத்த விடு, அது வலி. அதே மாதிரி சில முடிவுகள் குடும்பத்துல எடுத்தோடனே கொஞ்சம் அப்படி வலிக்கும். 4 பேர் பயச்சிட்டு போவோம், அது போவோம். இந்த டைம்ல பேசக்கூடாது. அவன் வழியில கத்துறான், அவன் வழியில கத்துற டைம்ல அமைதியா விடுங்க, அவன் கத்த விடும். அவனுடைய வழி, அவனை ஆள விடுங்க, அவனை அழ விடுங்க, அவனை பேச விடுங்க, அப்படின்னு நின்றுடும். இது அந்த உறவு சரியாம பார்த்துக்கணும். மரணம் வரை மன்னிக்க வேண்டும், இது முக்கியமான விஷயம். இதுக்கு மேல பொறுக்கேலாது அப்படின்றான். மன்னிச்சே வைக்க மாட்டான், விளங்கிட்டா? 4 விஷயம் தான் மன்னிச்சுப்பா, இதுக்கு மேல பொறுக்கேலான்டுவா. பொறுமைக்கு ஒரு எல்லை ஒண்ணு, பொறுமைக்கு தான் எல்லையே இல்லை, சரியா?